லெட்ஸ் டாக் வித் எக்ஸ்பர்ட்ஸ் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ரீசெட் மோர்கேஜ் பற்றி நாங்கள் பல நாட்களாக அறிந்திருக்கின்றோம். ரீசெட் மோர்கேஜ் என்றால் என்ன, அது பற்றி சொல்லுவீர்களா? ரீசெட் மோர்கேஜ் என்றது திடீரென்று சடனா ஃபைனான்சியல் கிராஷ்ல போற ஆக்களுக்கு ரீசெட் மோர்கேஜ் கிட்டத்தட்ட ரிவர்ஸ் மோர்கேஜ் மாதிரி தான். ரிவர்ஸ் மோர்கேஜ் ஓல்ட் ஏஜ் ஆக்களுக்கு தான் ரிவர்ஸ் மோர்கேஜ். இது ரீசெட் மோர்கேஜ் எந்த ஏஜ் குரூப்பும் ரீசெட் மோர்கேஜ் எடுக்கலாம். இக்விட்டி இருந்ததுண்டா ரீசெட் மோர்கேஜ் எடுக்கலாம். சடன் கிராஷ், ஃபைனான்சியல் சடன் கிராஷா இருக்கணும். திடீரென்று ஆக்சிடென்ட், வேலை செய்ய இயலாது, திடீரென்று ஷார்ட் டேர்ம் டிசபிலிட்டியில போயிடும், திடீரென்று வேலை இல்லாம போதும், ஃபேமிலியில 2 பேர்ல வேலை இல்லாம போதும், திடீரென்று செப்பரேஷன், டிவோர்ஸ், போலீஸ் வந்து 100 மீட்டருக்குள்ள ஹஸ்பண்ட் வேற இயலாதுன்னு சொன்னா அப்ப ஒய்ஃபால தனியா பே பண்ண இயலாது. அப்ப அவைகளுக்கு இக்கிட்டி இருந்தா ரீசெட் மோர்கேஜ் எடுக்கலாம். ரீசெட் மோர்கேஜ் எடுத்தா 5 வருஷத்துக்கு அவைகள் மோர்கேஜே பே பண்ண தேவையில்லை. 5 வருஷத்துக்கு மோர்கேஜ் பே பண்ணலாம். அந்த 5 வருஷத்துக்கு இவைகள் டிசைட் பண்ணலாம். வைஃப் தனியாண்டா வீடை வித்து போட்டு கொண்டோல வேண்டதோ அல்லது பிள்ளைகளோட போய் இருக்கிறதோ அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம்ல ஒரு 5 வருஷத்துக்குள்ள டிசைட் பண்ணலாம். அது ஒரு நீண்ட காலம். அவைகளுக்கு டைம் இருக்கும். இப்போ மார்க்கெட் டவுனா இருக்க கூட விற்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுக்கு மந்த்லி பேமெண்டே இல்லை. அவையில் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதோட ஆட் பண்ணி போட்டு தான் ஃபண்ட் பண்ணினோம். 50% எடுக்கலாம். இப்போ அவையோட மந்த்லி கேஷ் இதுக்கும் அவையில் யூஸ் பண்ணலாம். இப்போ திடீரெண்டு இப்போ ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல் செலவுகள், அவரை பார்க்கணும், அல்ல ஒய்ஃபுக்கு திடீரெண்டு ஏதாவது வருத்தம் வந்துட்டா பார்க்கணும்டா இந்த கேஷையும் யூஸ் பண்ணலாம். 50% கேஷ் தருவாங்க. அதை எடுத்து மோர்கேஜ் இருந்தா பே பண்ணி போட்டு மிச்ச காசு இருந்தா அதை யூஸ் பண்ணலாம். மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட் இல்லை. 5 வருஷத்துக்கு மோர்கேஜ் பேமெண்டே இருக்காது. இந்த மோர்கேஜ் ரீசெட் பண்ணப்படுகின்ற பொழுது அமோர்டேஷன் என்பது மாறுபடுமா? ஆனா இது எப்போ ஒரு ஓப்பன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்பவும் க்ளோஸ் பண்ணலாம். 5 வருஷத்துக்குள்ள இப்பவும் க்ளோஸ் பண்ணலாம். 5 வருஷத்துக்கு பிறகு ரினியூ பண்ண இயலாது. ஆனா 5 வருஷத்துக்கு பிறகு ஸ்டில் தேவை என்று சொன்னா நீங்கள் வயசு போனாக்கா ரிவர்ஸ் மோர்கேஜுக்கு மாத்தலாம். ரிவர்ஸ் மோர்கேஜ் ஃபார் எவர் நோ மந்த்லி பேமெண்ட், அல்லது வித்து போட்டு உடனே வேற வீட்டுக்கு போகலாம். 5 வருஷத்துக்குள்ள அவைகள் டிசைட் பண்ணலாம். 5 வருஷத்துக்கு பிறகு ரினியூவல் இல்லை. அப்படின்னா ரீஃபைனான்ஸ் பண்ணி வேற இடத்த ரீசெட் ஸ்டில் யங்ன்னு சொன்னா ஸ்டில் அந்த வீட்டாண்டு இருக்க போய வேண்டாம். வீட்டு வலி கூடிட்டுதாண்டா ரீஃபைனான்ஸ் பண்ணி வேற ஒரு இடத்த ரீசெட் மோர்கேஜ் எடுக்கலாம். ஆனா அது கேஸ் ரீசெட் மோர்கேஜ்ல இருந்து ரீசெட் மோர்கேஜ் தேவையில்லை. அவையில் 5 வருஷத்துக்குள்ள எப்படியும் ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா வந்துடுவீங்க. அல்லாவிட்டால் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலமாக அந்த காலத்தை அந்த மற்ற இப்ப வீடு பே ஆஃப் வீடு என்று சொன்னா ரிவர்ஸ் மோர்கேஜுக்கு எல்லாம் அப்படித்தான். இப்ப செப்பரேஷன், டிவோர்ஸ் அண்ட் போவேக அந்த ஹஸ்பண்ட் வேற வீடுக்கு போகணும்னு சொன்னா இந்த காசை எடுத்து அவர் டவுன் பேமெண்ட் போட்டு அவர் வேற வீடு பண்ணிக்கிட்டு போகலாம். இந்த வீட்டுல இவியல் இருக்கலாம், வைஃபும் பிள்ளைகளும் இருக்கலாம். வீடு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷத்துக்கு பிறகு டிசைட் பண்ணலாம் வேற வீடு பண்றதோ அண்டு பிறகு டிசைட் பண்ணலாம். அல்ல வீடு விற்று திடீரெண்டு வீடு விற்கலாது. இந்த மார்க்கெட்ல திடீரெண்டு வீடு விற்கலாது. அப்ப ஒரு 5 வருஷத்துல ஷுவரா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகி மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிடும். 5 வருஷம் ஒரு நீண்ட காலம். அதுக்குள்ள டிசைட் பண்ணலாம், எப்பவும் க்ளோஸ் பண்ணலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்கள் பற்றி பேசி இருக்கின்றோம். செகண்ட் மோர்கேஜ் பற்றி பேசினோம். அதே போன்று ரீசெட் மோர்கேஜ், ரிவர்ஸ் மோர்கேஜ், ஹீலோ போன்றவற்றை பேசி இருக்கின்றோம். ஒருவர் வங்கியில் மோர்கேஜ் வைத்திருந்தார், அவர் வங்கியில் தான் இந்த விடயங்களை செய்ய வேண்டுமா அல்லது வேறு வழிகளில் இதனை செய்யக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றனவா? எவ்வாறான தெரிவுகள் இருக்கின்றன? இல்ல, நாங்கள் நம் மோர்கேஜ் ஏஜென்ட், நம் மோர்கேஜ் அலையன்ஸ்ல வேலை செய்யறோம். நான் டீம் லீடரா இருக்கிறேன். நாங்கள் 249 லெண்டர்ஸுகளால ஆக்சஸ் பண்ணலாம். டிடி, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க்,
இப்படி இதே மேஜர் பேங்குகள், சின்ன ரீஜனல் பேங்குகள், கிரெடிட் யூனியன், மோர்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 249 லெண்டர்ஸுகளால எனக்கு அக்சஸ் இருக்கு. அப்ப ஒரு பேங்க் செய்யலான்னு சொன்னா அடுத்த பேங்குகளால செய்து கொடுக்கலாம். அடுத்த பேங்கும் செய்யலான்னு சொன்னா ரீஜனல் பேங்குகள், சின்ன பேங்குகளால செய்யலாம். அந்த பேங்கு மேலான்னு சொன்னா மோர்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இக்விட்டி இருந்தா எடுக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்கம் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டோம். மோர்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் எல்லாம் இது பார்க்க மாட்டோம். நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப எல்லாம் நல்ல ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட். பிரைவேட் மோர்கேஜ் எல்லாம் யோசிக்க தேவையில்லை, எப்பவுமே க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பனா எல்லாம் எடுக்கலாம். டெம்பரரி சொல்யூஷன், இப்போ திடீரெண்டு ஃபைனான்சியல் இல்லாம கட்டு இல்லாம இருக்குன்னு சொன்னா செகண்ட் மோர்கேஜ் ஹீலோக்கு எல்லாம் எடுத்துட்டு பே பண்ணி கொண்டிருக்கலாம். இப்ப கிரெடிட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கிரெடிட்டை பேட் ஆக்காது. இப்ப மிஸ் பேமெண்ட் சொன்னா ஷுவரா கிரெடிட் பேட் ஆயிடும். மோர்கேஜ் எடுக்கிறது எல்லாம் கஷ்டம். இப்ப மோர்கேஜ் மிஸ் பேமெண்ட் சொன்னா புது மோர்கேஜ் மேஜர் பேங்க்ல எடுக்கிறது சரியான கஷ்டம். முதல் மோர்கேஜ் மிஸ் பேமெண்ட் பண்ணி பேங்க் வீட்டை எடுத்திருந்ததுன்னா சரியான கஷ்டம். மேஜர் பேங்க்ல எடுக்கிற சின்ன பேங்க் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மேஜர் பேங்க்ல முதல் வேற ஒரு பேங்க் வீட்டை சீஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னா அடுத்த பேங்க் ஷார்ட் டேர்ம்ல ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள இன்னொரு பேங்க் போனா கிரெடிட்ல எல்லாம் காட்டும். அப்ப செகண்ட் மோர்கேஜ் அவைகளுக்கு நல்ல சொல்யூஷன். இக்விட்டி இருந்ததுன்னா 10 நாளுக்குள்ள காசு எடுக்கலாம். மோர்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் எல்லாம் நல்ல ஃபாஸ்டா எடுக்கலாம் காசு. சரி, ரீஃபைனான்ஸ் இது ஒரு மிக முக்கியமான விடயம். பலரும் அறிந்த அதே நேரத்தில் தெரிவு செய்கின்ற விடயமாக இந்த ரீஃபைனான்ஸ் இருக்கின்றது. ரீஃபைனான்ஸினுடைய தன்மைகள் பற்றி குறிப்பிடுங்கள். ஒருவர் ரீஃபைனான்ஸ் செய்வதனுடைய நன்மைகள், அதனுடைய உள்ளார்ந்த தன்மைகள் என்ன? ரீஃபைனான்ஸ் இப்ப கிளையன்ஸுக்கு கணக்கு டெட் இருக்கு அப்படி என்று சொன்னா ரீஃபைனான்ஸ் பண்ணலாம். செகண்ட் மோர்கேஜும் ஃபர்ஸ்ட் மோர்கேஜும் இன்ட்ரெஸ்ட் ஹை என்று சொன்னா அது ஃபர்ஸ்டா நான் கால்குலேட் பண்றது இவைய லெவல சேவ் பண்ணுவினம் என்று பார்த்துட்டு தான் சஜஸ்ட் பண்றேன். நீங்கள் செகண்ட் மோர்கேஜ் எடுக்கிறதான் லாபம். ஃபர்ஸ்ட் மோர்கேஜும் சரியான ஹை இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னா அவைகளுக்கு சொல்ற இக்விட்டியும் இருக்குன்னு சொன்னா அவைகளுக்கு சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு குவாலிஃபை பண்ணலாம், இன்கமுக்கு குவாலிஃபை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் இன்ட்ரெஸ்ட் மேஜர் பேங்க்ல எல்லாம் ரீஃபைனான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். இப்ப வீலெண்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் வச்சிருக்கணும், மற்ற டெட்டுகளும் எல்லாமே இருக்கு. ஆனா இது கனகாலத்துக்கு முதல் மோர்கேஜ் எடுத்திருப்பினோம். ஆனா இப்ப இன்கம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொமோஷன் எல்லாம் எடுத்திருப்பினோம். அப்ப இன்கம் நல்ல இருக்குதுன்னு சொன்னா மேஜர் பேங்க்லயே ரீஃபைனான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை, ஒரு ஆள் வெளியில போகணும்னு சொன்னா டைட்டில் இருந்து ரிமூவ் பண்றாண்டா ரீஃபைனான்ஸ் பண்ணத்தான் வேணும், கட்டாயம் ரீஃபைனான்ஸ் பண்ணணும். அப்ப ஒரு ஆளை ரிமூவ் பண்ணி போட்டு மற்ற ஆள்ல குவாலிஃபை பண்ணமாட்டா குவாலிஃபை பண்ணலாம். அல்லது இன்னொரு ஆளை அம்மா அப்பா அல்ல தம்பி அல்லது பிள்ளைகள சேர்த்துட்டு திருப்பி ரீஃபைனான்ஸ் பண்ணி புது மோர்கேஜ் எடுக்கலாம். ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த காசை அவையல் 2வது ஆள் வீடு வேண்டதுக்கு யூஸ் பண்ணலாம். அவைய ஃபேமிலி ஹோம் தானே, அப்ப அவையருக்கும் 50-50 ஓனர்ஷிப் தானே. அப்ப அந்த காசுல அவைய அந்த ப்ராஃபிட்ல வர 50% ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு வேற வீடு வேண்டி கொண்டு போகலாம். மற்ற இதை அவ ரீஃபைனான்ஸ் பண்ணி வேற ஒரு தனி இன்கம் குவாலிஃபை பண்ணா தனியாவே செய்யலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு கோசைனர் ரிப்போர்ட் அல்லது கரண்ட் ரிப்போர்ட். ஈவன் 2 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் மேஜர் பேங்க் எல்லாம் 6-7 ரேஞ்செல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்ப அந்த நேரம் மோர்கேஜ் எடுத்துருந்தோம்னா இப்ப அவைகளுக்கு ரீஃபைனான்ஸ் பண்ணினா ஒரு 3.6 இல்ல 3.8 எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எடுக்கலாம். அப்ப அவைகளுக்கு நல்ல இன்கம், நல்ல சேவிங், மந்த்லி நல்லா சேவ் பண்ணலாம். பட் அமோர்டைசேஷன் கூட்டினா அவன் மந்த்லி பேமெண்ட் நல்லா குறையும். சில பேர் கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சிருப்பினோம், கிரெடிட் கார்டால எடுத்து மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருப்பினோம்.
அப்ப அவைகளுக்கு worth அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்ல கொண்டு வந்துட்டு கேஷ் ஃப்ளோ எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ரீஃபைனான்ஸ் பண்ணி குறைஞ்ச ஃபர்ஸ்டா கிளைண்ட மீட் பண்ணேக்க நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களை செகண்ட் மோர்கேஜ் எடுக்கிறதோ ரீஃபைனான்ஸ் பண்றோம் எது பெட்டராண்டு சேவிங் சேவ் பண்ணலாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணி போட்டு தான் தொடங்குறது. சில பேருக்கு செகண்ட் மோர்கேஜ் எடுக்கிறான் பேர்த்தா இருக்கும், சில பேருக்கு ரீஃபைனான்ஸ் பண்றதால நல்லா சேவ் பண்ணலாம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள். பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும், அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஷென் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம்.